ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். வெல்கம் டு குவாண்ட்ஸ் ஆப். ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே தமிழ் வீடியோஸை டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. அண்ட் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ் வீடியோஸ் எங்களுக்கு புரியல அண்ட் உங்கள் கூட எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னாக்கா மேலே ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது, இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணுன்னு. ஸோ அண்ட் நீங்கள் என் பேர் விக்னேஷ் சொன்னீங்கன்னாக்கா அவங்க வந்து குவாண்ட்ஸ் ஆப்பில் என்ன டைரெக்டாக அவங்க கூட கனெக்ட் பண்ணுவாங்க. நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் தமிழில் குவாண்ட்ஸ் ஆப்போட டூலை தெரிஞ்சுக்கணுமோ அவங்கெல்லாம் டெஃபினட்டாக குவாண்ட்ஸ் ஆப்பை கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய தமிழ் யூசர்ஸ் இருக்காங்க, பட் அவங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷ்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து தமிழில் எல்லா வீடியோஸையும் ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். அண்ட் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் உண்டோ நீங்கள் டெஃபினட்டாக என்ன ரீச் அவுட் பண்ணலாம். ஓகே, நவ் யாரெல்லாம் குவாண்ட்ஸ் ஆப்பில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ, லைக் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணலையோ, ஓகே, லைக் இப்போ நீங்கள் இதான் முதல் வீடியோ பார்க்குறீங்கன்னா லெட் மீ டெல் யூ, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன் கேட்டிங்கன்னா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு இம்மீடியட்டாக நீங்கள் 25 ஃப்ரீ டூல்ஸோட ஆக்சஸ் அன்லாக் பண்ணலாம். ஓகே, இப்போது உங்கள்கிட்ட 1-2 செட்டப் இருக்கும், பட் இப்போ உங்களுக்கு நான் 25 ஃப்ரீ டூல்ஸ் கொடுக்குறேன்னாக்கா தேட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. கரெக்ட், அது வந்து உங்களோட ட்ரேடிங் ஜெர்னியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் குவாண்ட்ஸ் ஆப்பில் கிட்டத்தட்ட 70-80 டூல்ஸ் இருக்குது. ஸோ நிறைய டூல்ஸ் வந்து பெய்ட் டூல்ஸ் அண்ட் தோஸ் ஆர் ப்ரோப்ரைட்டரி டூல்ஸ், ரொம்ப நல்ல டூல்ஸ். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அகெயின் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கிராஃப் டுடே. ஓகே, நான் இன்னைக்கு வேறு 2 ஸ்டாக்கை பற்றி பேசுவேன். இதுக்கு போன தடவை நம்ம எப்போ ரெக்கார்ட் பண்ணியிருந்தோமோ அப்போ நம்ம விப்ரோ அண்ட் டைட்டனை பற்றி பேசியிருந்தோம். டுடே வி வில் பி டாக்கிங் அபவுட் 2 அதர் ஸ்டாக்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு ப்ரோப்ரைட்டரி டூல்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வீடியோ லைப்ரரியோட லிங்க் நான் தனியாக வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆர்எல்ஸ் இஃப் யூ ஹேவ் லாக்ட் இன் டு த அப்ளிகேஷன் இங்கே லேர்னுக்கு போங்க அண்ட் வீடியோ லைப்ரரியை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ வீடியோ லைப்ரரி என்னது கேட்டிங்கன்னா இட் இஸ் பேசிக்கலி த பேங்க்ஸ் ஆஃப் வீடியோஸ். ஓகே, இங்கே உங்களுக்கு குவாண்ட்ஸ் ஆப்பில் எவ்வளோ டூல்ஸ் இருக்கோ எல்லா டூல்ஸுமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஓகே, அண்ட் தட் டு மல்டிபிள் லாங்குவேஜஸில் போட்டிருக்கோம். இங்கே லாங்குவேஜில் போங்க, இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டி அண்ட் தமிழ் 4 லாங்குவேஜ் இருக்குது. ஏன்னா நிறைய தமிழ் யூசர் சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்கு புரியல, அதனால நீங்கள் இங்கே வந்து தமிழை செலக்ட் பண்ணிங்கனாக்கா போகிறோம். தமிழ் வீடியோஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே நான் தான் ரெக்கார்ட் பண்ணி போட்டது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை போய் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, இல்லைன்னா மேலே ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது, அதில் இம்மீடியட்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்னித்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேசுவோம். அகெயின் இன்னைக்கு இன்னொரு டாப்பிக்கும் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி தான். இன்னைக்கு ஸ்விங் ட்ரேடிங் எப்படிலாம் பண்ணலாம் நம்ம குவாண்ட்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணி, ஓகே, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ ஒன் மோர் டூல் விச் வி வில் பி டிஸ்கசிங் டுடே இஸ் ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கிராஃப். அண்ட் அந்த டூல்ஸ் கூட ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி டிப்ளாய் பண்ணலாம், எந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டால் நம்மளுக்கு நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை பற்றியும் நம்ம பேசுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வந்து டூலை பற்றி பேசுவோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ட்ரேடிங்கில் போகிறேன்னா ட்ரேடிங்கில் குவாண்ட் மாடல்ஸில் இங்கே பாருங்கள் ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கிராஃப். ஓகே, ஸோ இதை பற்றி நான் முன்னாடியும் வீடியோ போட்டிருக்கேன், பட் ஒன்ஸ் அகேன் வி வில் லேர்ன் அபவுட் ஆர்பிஜி. ஓகே, ஸோ ஆர்பிஜி என்னது பேசிக்கலி, இது வந்து உங்களுக்கு ஒரு பெஞ்ச்மார்க், நிஃப்டியை பெஞ்ச்மார்க்காக கன்சிடர் பண்ணி உங்களோட ஸ்டாக் வந்து இப்போ நீங்கள் எந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ண விரும்புகிறீங்களோ தட் இஸ் கம்பேரிட்டிவ்லி அது மூவ் ஆகுமா ஆகாதா, அதோட என்ன சென்டிமெண்ட் அதை உங்கள்கிட்ட சொல்லும். ஓகே, தட் இஸ் இங்கே பாருங்கள் பேசிக்கலி இந்த இன்டர்ஃபேஸ் எப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிவ் மீ அ செகண்ட், லெட் மீ மார்க் திஸ். ஓகே, 1 minute. ஓகே, ஸோ இங்கே நடுவில் பாருங்கள் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் தெரியும், கிரே பாக்ஸ் தெரியறதா? ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி அ நியூட்ரல் ஜோன். ஓகே, எப்பெல்லாம் ஸ்டாக் இந்த நியூட்ரல் ஜோனுக்குள்ளே பிளேஸ்டாக இருக்கோ யூ ஆர் நாட் சப்போஸ் டு டேக் எனி ட்ரேட்ஸ். ஓகே, நியூட்ரல் பாக்ஸ்குள்ளே இருந்ததுன்னா ஒரு ட்ரேடுமே நம்ம எடுக்கப்படாது. தட் இஸ் நியூட்ரல் பாக்ஸ்குள்ளேருந்து ஸ்டாக் மேலே போகுமா கீழே போகுமா சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் நியூட்ரல் ஜோன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு 4 குவாட்ரண்ட்ஸ் தெரியும் பாருங்கள், இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ 4 குவாட்ரண்ட்ஸையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன், வீக், ப்ரோக்ரெசிவ், ஸ்ட்ராங் அண்ட் லகார்ட். ஐ ஹோப் யூ கேன் சி தட் வெரி வெல். கரெக்ட், 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்குது, வீக் இருக்குது, ப்ரோக்ரெசிவ் இருக்குது, ஸ்ட்ராங் இருக்குது, லகார்ட் இருக்குது. ஓகே, இப்போ இந்த எல்லா குவாட்ரண்ட்டை பற்றியும் நம்ம என்னதுன்னு தெரிஞ்சுப்போம். எந்த குவாட்ரண்ட்டில் ஸ்டாக் இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அதை நம்ம தெரிஞ்சுப்போம். முதல்ல வீக் ஜோனை பற்றி பேசுவோம். ஸோ வீக் ஜோன்னாக்க ஸ்டாக்ல வந்து மொமெண்டமே இல்லை, ஸ்டாக் வந்து கீழே விழுந்து சைட்வேஸாக கிடக்கு, தட் இஸ் வீக் ஜோன். ஓகே, ஸோ whenever a stock is in weak zone we won't initiate any trade. Okay,
அண்ட் அடுத்தாப்புல இப்போ நீங்கள் ப்ரோக்ரெசிவ் ஜோனை பற்றி பேசுவோம். ஓகே, ஸோ ப்ரோக்ரெசிவ் ஜோன் என்னது கேட்டிங்கனாக்கா, இப்போ யூஸ்வலி ஒரு ஸ்டாக் வந்து நல்லா மூவ் பண்ணுறது வச்சுக்கோங்க. நம்ம என்ன நினைப்போம், எனக்கு வந்து அந்த ஸ்டாக் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அதில் என்டர் பண்ணணும், அதில் கொஞ்சம் கூட மூவ்மெண்ட் வந்துருச்சுன்னா நம்ம சொல்லுவோம், கொஞ்சம் மூவ்மெண்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நம்மளுக்கு வரும். கரெக்டாக, அந்த கொஞ்சம் கூட மூவ்மெண்ட் போகாதீங்க எனக்கு என்டர் பண்ணணும். கரெக்டாக. ஸோ ப்ரோக்ரெசிவ் ஜோனில் எப்போவாவது ஸ்டாக் இருந்துருச்சுன்னா அது என்ன சொல்லும் தெரியுமா, இப்போதான் இந்த ஸ்டாக்ல மூவ்மெண்ட் வரப்போகுது, தட் இஸ் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆக போகிறதுங்கிற இண்டிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ப்ரோக்ரெசிவ் ஜோன்னு. அண்ட் தென் கம்ஸ் ஸ்ட்ராங் ஜோன். இப்போ ஸ்ட்ராங் ஜோன் என்னது கேட்டிங்கன்னா, ஸ்டாக் வந்து நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஒரு டீசென்ட் மூவ்மெண்ட் வந்தாச்சு, ஸ்டாக்ல நல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னா ஸ்டாக் வந்து யூஸ்வலி ஸ்ட்ராங் ஜோனில் போகும். அண்ட் லகார்ட் ஜோன் அதுக்கப்புறம். ஸோ லகார்ட் ஜோன் என்னது கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாக் நல்ல பர்ஃபார்ம் பண்ணினதுக்கப்புறம் அதில் மொமெண்டம் எப்போ போகுமோ அந்த டைத்தில் அது வந்து ஸ்ட்ராங்லேருந்து லகார்டுக்கு வந்துடும் ஸ்டாக். ஸோ as soon as ஸ்டாக் என்டர்ஸ் லகார்ட் ஜோன், அதுக்கு என்ன அர்த்தம், தட் இஸ் த ஸ்டாக் ஹேஸ் லாஸ்ட் இட்ஸ் மொமெண்டம். ஸோ மேலே போன ஸ்டாக் இப்போ கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு எப்போ ஒரு ட்ரேட் எடுக்கணும் நீங்கள் கேட்டிங்கன்னாக்க, as soon as the stock moves from weak to progressive. ஓகே, ஸ்டாக் வந்து வீக்லேருந்து ப்ரோக்ரெசிவ்க்கு போயிடுச்சுன்னா நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம். என்ன ட்ரேட் எடுக்கலாம், ஒரு புல்லிஷ் ட்ரேடை நம்ம பிளான் பண்ணலாம். தட் இஸ் whenever a stock moves from weak to progressive, I can initiate a bullish trade. ஓகே, weak to progressive நான் இங்கே எழுதுறேன் bullish. ஓகே, and then strong to laggard வந்ததுனாக்கா நம்ம சொல்லலாம் bearish. ஓகே, வீக்லேருந்து ப்ரோக்ரெசிவ்க்கு ஸ்டாக் போச்சுன்னா அது ஒரு புல்லிஷ் இண்டிகேஷன். ஒரு ஸ்டாக் ஸ்ட்ராங்லேருந்து லகார்டுக்கு வருதுன்னா தட் இஸ் அ பேரிஷ் இண்டிகேஷன். ஓகே, இப்போ now what is the condition for initiating a bullish trade? Before that let me explain you one more thing. It is usually said that அந்த ஸ்டாக் வந்து வீக்லேருந்து ப்ரோக்ரெசிவ் போகும் அண்ட் ப்ரோக்ரெசிவ்லேருந்து ஸ்ட்ராங் போகும், ஸ்ட்ராங்லேருந்து லகார்டுக்கு வரும் அண்ட் லகார்ட்லேருந்து திருப்பி வீக் வரும். So it is said that a stock usually follows a cycle, but is it necessary that the stock will follow the cycle every time? The answer is of course no. Correct. ஸ்டாக் எப்போதுமே அந்த சைக்கிளை ஃபாலோ பண்ணுங்கிறது நிச்சயம் கிடையாது. கரெக்டா. ஸோ ஒரு சில சமயம் என்ன ஆகும், ஸ்டாக் வந்து வீக்ல இருந்து ப்ரோக்ரெசிவ் போகும், ப்ரோக்ரெசிவ்லேருந்து திருப்பி வீக்குக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, நிறைய அந்த மாதிரி நடக்கும். கரெக்ட். ஸோ என்ன கண்டிஷன், நம்ம எப்போ ட்ரேட் எடுப்போம் அதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஒரு புல்லிஷ் ட்ரேட் பிளான் பண்ணோன்னா whenever the stock moves from weak to progressive, say 10ஆம் தேதி ஒரு ஸ்டாக்லேருந்து வீக்லேருந்து ப்ரோக்ரெசிவ்க்கு போயிருக்கு, சரியா, 10ஆம் தேதி வீக்லேருந்து ப்ரோக்ரெசிவ்க்கு போயிருச்சு, நான் 11ஆம் தேதி ட்ரேட் எடுப்பேன், ப்ரொவைடட் 10ஆம் தேதியோட டே ஹை பிரேக் ஆச்சுன்னா நான் ட்ரேட் எடுப்பேன். ஓகே, ஆர் எல்ஸ் சம்டைம்ஸ் என்ன நடக்கும் நான் அதையும் சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்டாக் வந்து இங்கேருந்து இங்கே 10ஆம் தேதி போயிருச்சு. ஓகே, 10th ஒரு ஸ்டாக் வந்து வீக்லேருந்து ப்ரோக்ரெசிவ்க்கு போயிருச்சு, ஆனால் 11ஆம் தேதி இந்த டே ஹையை பிரேக் பண்ணல, ஸ்டாக் ஹேஸ் நாட் broken the டே ஹை. ஓகே, 11ஆம் தேதி, பட் ஸ்டில் த ஸ்டாக் இஸ் மூவிங் இன் த ப்ரோக்ரெசிவ் ஜோன் ஒன்லி. சே 10ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் தேதியும் டே ஹை பிரேக் ஆகலை, பட் த ஸ்டாக் இஸ் ஸ்டில் இன் ப்ரோக்ரெசிவ். ஓகே, 12ஆம் தேதி 11ஆம் தேதியோட டே ஹை பிரேக் ஆச்சு, ஸ்டாக் இஸ் ஸ்டில் இன் ப்ரோக்ரெசிவ், ஐ வில் கோ அண்ட் டேக் அ ட்ரேட். Okay, the first condition is if the stock moves from weak to progressive on 10th, you can plan a trade on 11th provided 10th day high is broken. Suppose on 11th the day high of 10th is not broken, say 12ஆம் தேதி 11ஆம் தேதியோட டே ஹை பிரேக் ஆச்சுன்னா கூட 11ஆம் தேதியோட டே ஹை பிரேக் ஆச்சுன்னா கூட நான் ட்ரேட் எடுப்பேன், provided the stock is in progressive, or else 13ஆம் தேதி 12ஆம் தேதியோட டே ஹை பிரேக் ஆச்சுன்னா கூட நான் ட்ரேட் எடுப்பேன், provided the stock is in progressive zone. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் யாரெல்லாம் காயின்ஸாப் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்காது, டெஃபினட்டா இதை நோட் பண்ணிக்கங்க. திஸ் இஸ் a very important concept. Okay, so for bullish trade the concept is clear. Now let's talk about bearish. Say 10ஆம் தேதி ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்லேருந்து லகார்டுக்கு வந்துருச்சு, ஸோ நான் வந்து 11ஆம் தேதி ட்ரேட் எடுப்பேன், 10ஆம் தேதியோட டேலோ பிரேக் ஆச்சுன்னு. சேம் கன்செப்ட், 12ஆம் தேதி கூட நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம், 11ஆம் தேதியோட டேலோ பிரேக் ஆச்சுன்னா, பிகாஸ் 11ஆம் தேதி சப்போஸ் 10ஆம் தேதியோட டேலோ பிரேக் ஆகலைன்னா நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன், பட் 12ஆம் தேதி 11ஆம் தேதியோட டேலோ பிரேக் ஆச்சுன்னா நான் ட்ரேட் எடுப்பேன், provided the stock is still in the laggard zone. Okay, so I hope இந்த கன்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஓகே, give me a second.
Okay, so I hope இந்த concept உங்களுக்கு டெஃபினட்டா புரிஞ்சிருக்கும். Now let us go and check out the stocks. Before that இங்க பாருங்க கீழ உங்களுக்கு டேட் தெரியுதா, இங்க பாருங்க blue dots. so நீங்க வந்து இதை இப்படி ஸ்க்ரால் பண்ணி எந்த தேதி வேணுமோ அந்த தேதியில எந்த ஸ்டாக் எந்த குவாட்ரண்ட்ல இருந்ததுங்கிறத நீங்க டெஃபினட்டா செக் அவுட் பண்ணலாம். இங்க பாருங்க இப்போ நான் வந்திருக்கேன் 11ஆம் தேதி ஜூலை. இங்க பாருங்க எந்த ஸ்டாக்ஸ் எங்க குவாட்ரண்ட்ஸ்ல இருக்கு நீங்க போய் பார்த்துக்கலாம். now let us go. இங்க பாருங்க கிரியேட் பாஸ்கெட்டோட ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ ஐ ஆம் செலக்டிங் கிரியேட் பாஸ்கெட் அண்ட் இங்கே பாருங்க செலக்ட் சிம்பிள் இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னாக்க இப்போ கொஸ்டின் வரும், இங்கே நான் வந்து எங்கேருந்து ஸ்டாக்ஸை கொண்டு வருது, எந்த ஸ்டாக் வீக்ல இருந்து ப்ரோக்ரெசிவ் போகிறது எனக்கு எப்படி தெரியும், அதுக்கு ஏதாவது ஃபில்டர் இருக்கா உங்கள்கிட்ட நீங்கள் கேட்பீங்க. ஸோ த ஆன்சர் இஸ் நோ, எங்கள்கிட்ட ஃபில்டர் இல்லை, உங்களுக்கு மேனுவலாக தான் பார்த்தாகணும். பட் அதுக்கு ஒரு ஈஸி வே நான் சொல்லித்தரேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்படி பாருங்க ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், சே அபவுட் இந்தியா, சே ஏபி கேபிட்டல், சே ஏசிசி. நான் ரேண்டமாக 4 ஸ்டாக் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆட்டோ செக்டரோட 4 ஸ்டாக்கை நீங்கள் எடுக்கலாம். லைக் டாடா மோட்டர் எடுக்கலாம், டிவிஎஸ் மோட்டர், பஜாஜ் ஆட்டோ, மாருதி 4 ஸ்டாக் எடுத்துட்டீங்களா. இங்கே பாருங்க பாஸ்கெட் 5 இருக்கு, இதை இரேஸ் பண்ணலாம். ஓகே, இந்த பாஸ்கெட் 5 இரேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட்டோ ஸ்டாக் போடுங்க. ஆட்டோ ஸ்டாக் போட்டுட்டு இங்கே கண்டினியூ பண்ணுங்க. கீழே சேவ் பாஸ்கெட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. வாட் வில் ஹேப்பன், ஆட்டோ செக்டரோட பாஸ்கெட் கிரியேட் ஆகிடும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க இங்கே சேவ் ஆகிடும். இங்கே பாருங்க இங்கே கிளிக் பண்ணும். இங்கே பாருங்க மெட்டல் ஸ்டாக், எஃப்எம்சிஜி, ஃபார்மா, பிஎஸ்யூ பேங்க் தெரியுறதா. இப்போ நான் வந்து எஃப்எம்சிஜி டைரக்டா பாஸ்கெட்டை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே இந்தியா, மாரிகோ தெரியுறதா. நான் வந்து இதை ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஐ கேன் கோ அண்ட் செக் திஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்க நம்ம ரேண்டமாக இந்த ஸ்டாக்கையே பார்ப்போம். நெஸ்லே இந்தியா, லெட் அஸ் கோ அண்ட் செக் அவுட் நெஸ்லே இந்தியா. இங்கே பாருங்க 25ஆம் தேதி ஜூலை, நான் டேட்டை பின்னாடி பண்ணியிருக்கேன். 25ஆம் தேதி ஜூலை நெஸ்லே இந்தியா வந்து வீக் ஜோன்ல இருக்கு. ஓகே, நவ் ஆன் 26th Nestle India came to progressive zone. Correct, let me go to analyze, let me go to chart order and trade and let me check Nestle India now. 20 எப்போ வந்திருந்தது ப்ரோக்ரெசிவ்ல 25ஆம் தேதி இல்ல. கரெக்ட். ஓகே, give me a second, let's plot the daily chart. Okay, Nestle India 25th July. Okay, so I hope 25th July வந்து இந்த கேண்டல் தான் I guess. Let me go and check it again. Nestle India on progressive. Okay, Nestle India FMCG script. Okay, 24th. ஓகே, 25ஆம் தேதி இல்லை 26ஆம் தேதி ப்ரோக்ரெசிவ்ல வந்திருக்கு. ஸோ நான் வந்து 29ஆம் தேதி ட்ரேட் எடுப்பேன். ஏன்னா 27 28 மார்க்கெட் க்ளோஸ்டாக இருந்தது. ஸோ 29ஆம் தேதி நான் ட்ரேட் எடுப்பேன். ப்ரொவைடட் 26ஆம் தேதியோட டே ஹை பிரேக் ஆச்சுன்னு எடுப்பேன். 29ஆம் தேதி கரெக்டாக பார்ப்போம் என்ன நடந்திருக்குண்டு. இங்கே பாருங்க இதான் 29ஆம் தேதி. நான் இந்த கேண்டலை ஜூம் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ கேன் see now. கரெக்ட், இங்கே பாருங்க இதான் 26ஆம் தேதி. 26ஆம் தேதியோட டே ஹை வந்து 2509. அதுக்கு அடுத்த நாளைக்கு டே ஹை பிரேக் ஆச்சா? த ஆன்சர் இஸ் நோ, டே ஹை பிரேக் ஆகலை. நான் இந்த கேண்டல்ல என்ட்ரி, நோ என்ட்ரி ஆன் திஸ் கேண்டல். நவ் வாட் த ரூல் சேஸ், அதுக்கு அடுத்த நாள் கூட ஸ்டாக் ப்ரோக்ரெசிவ்லேயே இருந்தால் நான் ட்ரேட் எடுப்பேன் ப்ரொவைடட் இந்த நாளோட டே ஹை பிரேக் ஆச்சுன்னா. ஸ்டில் இந்த கேண்டல்லையும் எனக்கு என்ட்ரி கிடைக்கல, இந்த கேண்டல்லையும் டே ஹை பிரேக் ஆகல. ஓகே, நான் டே ஹை எப்போ பிரேக் ஆச்சு? இந்த கேண்டல்ல தான் டே ஹை பிரேக் ஆயிருக்கு. கரெக்ட். ஸோ இப்போ ஸ்டாக் வந்து ஸ்டில் ப்ரோக்ரெசிவ்ல இருக்கா இல்லையா நம்ம போய் பார்ப்போம். பட் ஃபார் தட் இது எத்தனாம் தேதியோட கேண்டல், லெட் அஸ் கோ செக் இட் அவுட் ஃபர்ஸ்ட். இங்க பாருங்க 1ஆம் தேதி டே ஹை பிரேக் ஆயிருக்கு. எந்த டே ஹை பிரேக் ஆயிருக்கு? 31ஆம் தேதியோட டே ஹை பிரேக் ஆயிருக்கு 1ஆம் தேதி. கரெக்டா? ஸோ நான் வந்து 2ஆம் தேதி ட்ரேட் எடுப்பேன் ப்ரொவைடட் 1ஆம் தேதி ஸ்டாக் வந்து ப்ரோக்ரெசிவ்லியே இருந்திருக்கணும். ஓகே, நெஸ்லே இந்தியா இங்கேருந்து பிளாட் பண்ணிக்கலாம். ஓகே, நெஸ்லே இந்தியா, நெஸ்லே இந்தியா 1ஆம் தேதி டே ஹை பிரேக் ஆச்சு. கரெக்டா? ஸோ பார்ப்போம். ஓகே, 1ஆம் தேதி ஸ்டாக் வந்து இன்னும் ப்ரோக்ரெசிவ்ல தான் இருக்கு. ஸோ நான் வந்து 2ஆம் தேதி ட்ரேட் எடுத்திருப்பேன் ப்ரொவைடட் 1ஆம் தேதியோட டே ஹை பிரேக் ஆச்சுனாக்க. கரெக்ட். ஸோ நவ் let us go and check. இங்க பாருங்க 1ஆம் தேதியோட டே ஹை எவ்வளோ? 2505. ஸோ 2506 வந்ததும் நான் ட்ரேட் எடுத்திருப்பேன். கரெக்டா?
அதுக்கு அடுத்த நாளைக்கு ஸ்டாக் எது வரைக்கும் போயிருக்கு 2522 வரைக்கும் அண்ட் ஸ்டாக் வந்து நல்ல டீசெண்டாக க்ளோஸ் ஆயிருக்கு கரெக்ட் ஸோ நெஸ்லே இந்தியாவில் நம்ம வந்து இப்போ ஒரு நல்ல ட்ரேடை பிளான் பண்ணியிருக்கலாம் அண்ட் இங்கேருந்து டார்கெட் வந்து நல்லா மேலே போகும் இது வந்து இப்போ நான் லைவ் எக்ஸாம்பிள் நானே இதை பேக் டெஸ்ட் ஒன்றும் பண்ணல நான் டைரெக்டாக வந்து இப்போ நானே நெஸ்லே இந்தியா செக் பண்ணல நான் வேற 2 ஸ்டாக் காட்டலான்னு வந்தேன் பட் என்னோட பாஸ்கெட்டில் நான் பார்த்தேன் நெஸ்லே இந்தியா இருந்தது ஸோ திஸ் இஸ் அ லைவ் ட்ரேட் இது நீங்கள் மண்டே கூட இப்போ நாளான்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம இதை ட்ரை கூட பண்ணலாம் பிகாஸ் ஸ்டாக் ஸ்டில் ப்ரோக்ரெசிவ்ல இருக்குது 2ஆம் தேதி டே ஹை பிரேக் ஆயிடுச்சு ஓகே ஸோ ஆக்சுவலி டெக்னிக்கலி என்ட்ரி இதில் நம்ம பண்ணியிருக்கணும் 2ஆம் தேதி பட் யாரெல்லாம் பண்ணலையோ அவங்கெல்லாம் ரொம்ப கேப்பை பார்த்துன்னா என்ட்ரிலாம் பண்ணாதீங்க பட் சைட்வேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுனாக்கா நம்ம டியூஸ்டே அன்னைக்கு இதில் ஒரு ட்ரேடை பிளான் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி போடலாம் அதை நம்ம போய் பார்ப்போம் எப்படி நம்ம இதுக்கு ஸ்டாப் லாஸ் எப்படி நம்ம இதுக்கு டார்கெட் ஓகே இப்போ இதுக்கு ஸ்டாப் லாஸ் என்னது நீங்கள் கேட்டிங்கனாக்கா ஸ்டாப் லாஸ் வந்து நெஸ்லே இந்தியாவுக்கு இமீடியட் ஸ்விங் லோ என்ன இமீடியட் ஸ்விங் லோ இதான் 2456 இதான் என்னோட ஒரு ஸ்டாப் லாஸ் வரும் கரெக்டா அண்ட் என்னோட டார்கெட் எப்படி நான் டிசைட் பண்ணுறது நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோட டார்கெட் வந்து பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை கரெக்ட் நான் வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் அண்ட் சப்ளை ஜோன் யூஸ்வலி ஐ ட்ராக் ஓகே ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஐ கேன் சி சம்வேர் த டார்கெட் ஷுட் கம் டு 2578 கிட்டத்தட்ட 2578 பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை போய் நம்ம பார்ப்போம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்கிறது நம்ம பார்ப்போம் ஓகே நெஸ்லே இந்தியாவில் என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம போய் பார்ப்போம் லெட் அஸ் கோ அண்ட் செக் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓகே நெஸ்லே இந்தியா ஆகஸ்ட் எக்ஸ்பைரி இங்கே பாருங்க அடுத்தாப்பில் இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங் அன்வைண்டிங் தெரியறது பாருங்க at 2500 and even I can see unwinding started at 2600 so if Nestle India goes we might see 2700 as well but the first target should always be 2600 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே and strong support வந்து இங்க நம்ம சொல்லலாம் 2500 இல்லனாக்க 2450 நம்ம எந்த ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டோமோ 2456 தட் இஸ் ஃபைன் அண்ட் டார்கெட் வந்து நம்ம கிட்டத்தட்ட 2600 2700 வரைக்கும் நம்ம ஒரு டார்கெட்டை பிளான் பண்ணிட்டு போகலாம் இதில் நெஸ்லே இந்தியாவில் ஓகே ஸோ ஐ ஹோப் இது எல்லாருக்கும் டெஃபினட்டாக கிளியராக இருந்திருக்கும் பட் நான் எந்த ஸ்டாக்கை காட்ட வந்தேனோ அந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு தரம் பார்த்துப்போம் ஓகே ஸோ அதில் ட்ரேட் வந்திருக்கா இல்லையா லெட் அஸ் கோ அண்ட் செக் அதுக்கப்புறம் நம்ம நெஸ்லே இந்தியாவில் எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணலாம் அதையும் நம்ம பார்ப்போம் ஓகே ஐஇஎக்ஸ் இங்கே பாருங்கள் ஐஇஎக்ஸ் வந்து எப்போ வீக்கில் வந்திருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் லெட் மீ ஓகே இங்கே பாருங்கள் 19ஆம் தேதி 18ஆம் தேதி வீக்கில் இருக்குது ஐஇஎக்ஸ் 19ஆம் தேதி ஐஇஎக்ஸ் வந்து ப்ரோக்ரெசிவ்ல வந்திருக்கு கரெக்டாக ஸோ நான் வந்து 22ஆம் தேதி ட்ரேட் எடுப்பேன் 19ஆம் தேதி ப்ரோக்ரெசிவ்ல வந்திருக்கா நான் 22ஆம் தேதி ட்ரேட் எடுப்பேன் 19ஆம் தேதியோட டே ஹை பிரேக் ஆச்சுன்னு ஏன்னா 20 21 22 மார்க்கெட் லீவாக இருந்தது ஓகே ஸோ இப்போ பாருங்கள் 19ஆம் தேதி இதான் 19ஆம் தேதி ஸோ 22ஆம் தேதி டே ஹை பிரேக் ஆச்சா டே ஹை பிரேக் ஆகலை ஸோ 22ஆம் தேதி ட்ரேட் எடுத்துருக்க மாட்டேன் அதுக்கு அடுத்த நாளும் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன் ஏன்னா டே ஹை பிரேக் ஆகலை டே ஹை என்னைக்கு பிரேக் ஆச்சு டே ஹை பிரேக் ஆனது வந்து 24ஆம் தேதி ஸோ 24ஆம் தேதி வரைக்கும் ஐஇஎக்ஸ் ப்ரோக்ரெசிவ்லியே இருந்திருக்கா இல்லையா லெட் அஸ் கோ அண்ட் செக் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தால் கூட நீங்கள் என்ன டைரெக்டாக எங்கள்கிட்ட கேட்கலாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட தெரியப்படுத்தலாம் இங்கே பாருங்கள் 24ஆம் தேதி ஐஎக்ஸ் ஸ்ட்ராங்குக்கு போயிடுச்சு ஸோ நல்ல மொமெண்டம் வரும்னு ஆல்ரெடி இண்டிகேஷன் வந்தாச்சு பட் யூஸ்வலி ஸ்ட்ராங்கில் போனால் நம்ம ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுவோம் ஏன்னா ஆல்ரெடி மூவ்மெண்ட் வந்தாச்சுண்டு பட் இன் திஸ் கேஸ் ஐஎக்ஸோட டாப் டவுன் அப்ரோச் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல சான்ஸ் இருந்தது ஐஎக்ஸில் நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம் ஓகே ஸோ தட்ஸ் இட் இப்போ நம்ம நெஸ்லே இந்தியாவில் ஒரு டார்கெட்டோ ஒரு ஸ்டாப் லாஸோ எனக்கு பார்க்கணும் ஓகே நான் எப்படி ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணுறது எனக்கு ஸ்டாக் கிடச்சாச்சு ஸ்டாக் செலக்ட் பண்ணியாச்சு ட்ரேட் தெரிஞ்சிருச்சு நெஸ்லே இந்தியா இப்போ நான் எப்படி ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்ணுவேன்னா ட்ரேடிங்கில் போனோம் ஆப்டிமைசர் ஃபைன் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக பேரிஷாக இருக்குது ஸோ பீவேர் பிஃபோர் டேக்கிங் எனி ஸ்ட்ராட்டஜிஸ் பிஃபோர் டேக்கிங் எனி கால்ஸ் பட் ஸ்டில் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம நெஸ்லே இந்தியாவை செக் பண்ணிவிடுவோம் ஒரு தரம் நெஸ்லே இந்தியா ஓகே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்தாச்சு நான் வந்து புல்லிஷ் அண்ட் என்னோட டார்கெட் டேட் வந்து கொஞ்சம் எப்போதுமே ப்ராப்ளமேட்டிக் நம்ம எப்படி செட் பண்ணணுண்டு எனக்கு 29ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்பைரி இருக்குது பட் ஸ்டில் சரி எனக்கு வந்து ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே டார்கெட் வேணும்னு நான் போடுறேன் ரேண்டமாக என்னோட டார்கெட் எவ்வளோ அப் சைடில் 2600 இஸ் மை டார்கெட் கரெக்ட் அப் சைடில் 2600 அண்ட் என்னோட ஸ்டாப் லாஸ் என்னவா பார்த்துருந்தோம் நம்ம 2546 இல்லையா 2546 இல்லை 2456 சாரி 2456 என்னோட ஸ்டாப் லாஸ் என்னோட டார்கெட் கரெக்டாக இந்த ஆப்டிமைசர் என்ன பண்ணணும்னாக்கா நீங்கள் சும்மா என்ன ஸ்டாக்கு உங்களோட என்ன வியூ என்ன டார்கெட் டேட் என்ன டார்கெட் என்ன ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் போட்டுருங்க கெட் ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க
இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி அவைலபிளாக இருக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். வாட் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் இங்கே பாருங்க 1.79 ரிவார்ட் டு ரிஸ்க், 2.19, 2.02 தெரியறதா இங்கே ரிவார்ட் டு ரிஸ்க் இருக்கும் பாருங்க. ஸோ நீங்கள் அதில் மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எங்கே ரிவார்ட் டு ரிஸ்க் நல்லா இருக்கும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க புல் கால் ஸ்ப்ரெட் இருக்கு, அங்கே பாருங்க கால் ரேஷியோ பேக் ஸ்ப்ரெட் இருக்கு. ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் லெட் மீ கிளிக் ஆன் புல் கால் ஸ்ப்ரெட். ஸோ புல் கால் ஸ்ப்ரெட்ல இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்றது இங்கே பாருங்க, இங்கே பாருங்க பை 1 lot 2500 கால் 1 lot வாங்க சொல்றது at 51 rupees, sell 1 lot of 2800 call at 4.25. so this has already given you a strategy. நீங்க வந்து இந்த மாதிரி ட்ரேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு 38000 ஆகும் கிட்டத்தட்ட. and this is the profit, this will be the loss. ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி டிரைவ் பண்ணுறதுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குமோ அவங்கெல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜி ஆப்டிமைசரில் போய் ஒரு தடவை ஸ்டாக்கோட வியூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஆக்சுவலி இப்போ பாருங்க ஆர்பிஜி மாதிரி டூல் இருக்குது. வீக்லேருந்து ப்ரோக்ரஸிவ் போச்சு, டே ஹை பிரேக் ஆயிடுச்சுன்னா நான் ட்ரேட் எடுக்கலாம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு டூல் இருக்கு. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்து நான் ஈஸியாக ஸ்டாப் லாஸ் டார்கெட்லாம் டிசைட் பண்ணிடுவேன். பட் ப்ராப்ளம் கம்ஸ் எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுறது, எந்த ஸ்ட்ராட்டஜியை போடுறது, அதுக்காக இது ஆப்டிமைசர். ஓகே, ஸோ ஆப்டிமைசர் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க வீடியோ நல்லா இருக்கா, இன்னும் நம்ம கண்டினியூ பண்ணுமா, இல்லைனா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா அதையும் தெரியப்படுத்துங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி.